மாறன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள். எங்கே பார்த்தோன்னா கண்மணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எப்படியோ காட்டியை குடிக்க வச்சோன்னா நின்று போகும் அப்படின்னுட்டு குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாறன் எப்படியோ காட்டியை குடிக்க விடாமல் பண்ணிடுறாங்க. இது தெரிஞ்ச விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கண்மணிக்கிட்ட அக்கா நீங்கள் எப்படி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கார்த்திக் மச்சானை குடிக்க வைக்கலான்னு பார்த்தீங்க, ஆனால் மாற மச்சான் இடையில குடிக்க விடாமல் பண்ணிட்டாருக்கா. இப்போ எப்படி நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்க அப்படின்னும் போது இங்கே பாரு என்ன சொல்கிற பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. ஆமாக்கா இப்போ தான் பார்த்தேன் மாற மச்சான் தூங்க போகிறாரு அப்படின்னதும் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவான் அப்படின்னுட்டு கண்மணி அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா பாலில் ஒரு விஷயத்த கலந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து மாறு கொடுக்க சொன்னதா நம்ம கார்த்திக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஆளும் என்ன பண்ணுறாங்கன்னா சார் பால் இருந்தாங்க அப்படின்னதும் நான் பால் கேட்கவே இல்லையே அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. சார் நீங்கள் கேட்கலதா, ஆனால் உங்கள் அண்ணன் மாறுந்தான் அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, குடிங்க சார் அப்படின்னதும் ஓஹோ என்னை குடிக்க விடாமல் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பால் கொடுத்து அனுப்பிக்கானா, சரி கொடுங்க அப்படின்னுட்டு பால் வச்சும் கொடுத்தானே அப்படின்னுட்டு மடக்குன்னு குடிச்சிட்டு கார்த்தி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா கார்த்தியால் சுத்தமாக முடியல, அந்த இடத்துலையே படுத்து தூங்கிடுறாங்க. இதை கவனிச்ச விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் நேராக கதவை திறந்துட்டு உள்ளே அவங்களோட தலைமுடியெல்லாம் கழிச்சு அவங்க புடவையெல்லாம் கசக்கிட்டு கார்த்திக் பக்கத்தில் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் கண் முடிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் விஜய். இதை பார்த்து கார்த்தி செமையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் நீ எப்படி இங்கே அப்படின்னு போது விஜய் அழுத்துட்டே இருக்காங்க. ஏய் நடந்தது கேட்கல, என்னாச்சுடி எப்படி நீங்கள் அப்படின்னு போது மச்சான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன மச்சான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் விஜய் கேட்டதும் விஜய் விளையாடாத, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, போதும் மச்சான். ஆமாம் அப்படி நைட்டு என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க? நைட்டு உங்களுக்கு பால் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சி தப்பாக நடந்துட்டீங்க அப்படின்னு போது கார்த்திக்கு இடையே விழுந்த மாதிரி போயிடுது. விஜய் விளையாடாத விஜய், இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நான் அப்படி எதுவுமே பண்ண இல்லை அப்படின்னு போது உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறன்கிட்ட வீரா டேய் போய் கார்த்தியை கூட்டிட்டு வாடா, ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ மாறன் கார்த்தி ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருக்காங்க. டே கார்த்தி உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னது, ஐயோ போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கார்த்தி உள்ள அழுதுட்டு இருக்காங்க. என்ன இவன் கதவை திறக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மாறன் ரொம்ப நேரமாக தட்டும்போது ஒட்டுமொத்த பேரும் அங்கே வந்துடுறாங்க. டே மாறா என்னடா இங்கே நின்று கத்திட்டுருக்கு, ஆமாம் கார்த்தி எங்க அப்படின்னு போதும் அப்பா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறப்பா, கதவை திறக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னதும் எங்கே தள்ளு டே கார்த்தி உள்ள என்னடா பண்ணிட்டுருக்கு, கதவை திற அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் கார்த்தி மட்டும் கதவை திறக்கிறாங்க. டே எவ்வளோ நேரமாக நாங்கள் இத்தனை பேர் கத்திட்டு இருக்கோம், ஆமாம் இன்னைக்கு கல்யாணம் மறந்து போயிட்டியா, உள்ளே என்னடா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் எல்லாரும் கேட்குறாங்க. பார்த்தா கார்த்திக்கு பெண்ணுக்கு இருந்து நம்ம விஜய் வராங்க. விஜயோட கோலத்தை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. விஜய் நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னதும் மாமா போச்சு மாமா என் வாழ்க்கையே போச்சு, உங்கள் புள்ள என்கிட்ட நைட்டு தப்பாக நடந்துட்டாரு அப்படின்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. முக்கியமாக பிருந்தாவுக்கே தூக்கி வாரி போட்டுறது. விஜய் என்ன பேசிட்டு இருக்க, கார்த்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், அவர் அப்படிலாம் தப்பாக நடக்கவே மாட்டார், ஆமாம் அவர் தானாக நடக்க இல்லை, நைட்டு ரொம்ப போதையாக இருந்தார், அதனால தான் என்கிட்ட தப்பாக நடந்துட்டாரு, சரி நீ எப்படி இந்த ரூமுக்கு வந்தா அப்படின்னு வீரா கேட்குறாங்க. மாமாவுக்கு தண்ணி கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அவர் என் கையை பிடிச்சி தப்பாக நடந்துட்டாரு, இதுக்கப்புறமும் நான் எதுக்கு மாமா உயிரோடு இருக்கணும், என் வாழ்க்கையே போச்சு, நான் போகிறேன், நான் எங்கேயாச்சும் இல்லாமல் போகிறேன் அப்படின்னுட்டு விஜய் ஓடினது. விஜய் நெல்லு விஜய் அவசரப்படாதா அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் வராங்க. ஸோ மண்டபத்துக்குள்ளே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. போச்சு மாமா என் வாழ்க்கையே போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பிள்ளை என் வாழ்க்கையே கெடுத்துட்டாரு, இதுக்கப்புறமா யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா, இதுக்கப்புறமும் நான் உயிரோடு இருக்கணும்
பேசணுமா இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போகும்போது விஜய் நில்லுமா டே கார்த்தி என்னடா இது விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது கார்த்தியால் எதுவும் பேச முடியல, அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதான் எல்லாரும் கேட்குறாங்கல்ல மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை நீங்கள் அப்படிப்பட்டவரே இல்லை அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல கார்த்திக் தலையை குனிச்சதும் இந்த பக்கம் நம்ம வள்ளி வந்து என்னடா பண்ணி போச்சிருக்க அத்தை, சத்தியமாக சொல்கிறத என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதோ போதையில் தவறுதெல்லாம் நடந்து போச்சுங்க அப்படின்னு வள்ளி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம விஜய் அழுதுட்டு இருக்காங்க. இல்லை மாமா இனி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னது நிறுத்துமா விஜய், இப்படி உன் வாழ்க்கை போயிருக்குன்னா அதுக்கு காரணம் இவன் தான், அதனால் அவன் தான் உன் வாழ்க்கையை சரி பண்ணணும். டேய் என்னடா பார்க்குற, நீ தான் விஜய் வாழ்க்கையை சரி பண்ணணும், விஜய் கழுத்தில் தான் நீ தாலி கட்டணும் அப்படின்னதும் பிருந்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஸோ கிட்டத்தட்ட மயக்கமே வர மாதிரி இருக்குது பிருந்தாவுக்கு. இந்த பக்கம் கார்த்தி அப்பா சத்தியமாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா, டேய் தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிட்டுடா, பிருந்தாவுக்கு 1000 மாப்பிள்ளை கிடைக்கும், ஆனால் விஜய்க்கு உன்னை விட்டால் வேற எவனும் கடிக்க மாட்டான், எங்கன்னடா பார்த்துட்ருக்க மாறா போய் அவனை ரெடி பண்ணிட்டு வாடா அப்படின்னது உடனே கார்த்தி வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் அழுதுட்ருக்காங்க. என்ன வழி பார்த்துட்ருக்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது போ, விஜயை கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் விஜயை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னது இது மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கே, நம்ம பிளான்லேயே இந்த லிஸ்ட்டு இல்லையே, யார் பண்ண வேலையாக இருக்கோ அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தி விஜய் 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்து மணமேடையில் உட்காடுறாங்க. கார்த்திக்கிட்ட வந்து தாலியை கொடுத்ததும் இந்த பக்கம் ஐயர் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு போதும் கார்த்தி தாலியை கட்டலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல பிருந்தா வந்து மயங்க விழுந்துடுறாங்க. உடனே தாலியை கீழே போட்டுட்டு கார்த்தி வந்து எழுந்திருக்கிறாங்க. பிருந்தா என்னாச்சுமா எழுந்திரி அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா பிருந்தா வந்து மெதுவாக கண் முழிச்சிடுறாங்க. போச்சாமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு கிடைக்காம போச்சா, இதுக்கப்புறமா நான் எதுக்குமா இருக்கணும் அப்படின்னும் போது உடனே ராமச்சந்திரன் இங்கே பாருமா பிருந்தா நீயும் ஒரு பொண்ணு தானே யோசிச்சு பாருமா, இன்னைக்கு கார்த்தி வந்து அவள் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்கான், உனக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் நான் 1000 மாப்பிள்ளையை தேடினாலும் விஜய் வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா, நீதாம்மா அவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் முன்னெண்டு நடத்தி வைக்கணும் அப்படின்னதும் எப்படி மாமா முடியும், நான் உயிருக்கு உயிராக காதலிச்சவர் கார்த்தி, அவருக்கே இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்கும்போது இப்படி மாமா என்னால் பார்த்துட்ருக்க முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு பிருந்தா வந்து அழுதுட்ருக்காங்க. சரி பிருந்தா விடுமா, நடந்தது நடந்து போச்சு, விஜயை கொஞ்சம் பாரு, நீ எப்படி எனக்கு தங்கச்சியோ அதே மாதிரி தான் விஜயும், இன்னைக்கு விஜயோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, வேறு வழி இல்லை, கார்த்திக் அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னது பிருந்தா வந்து அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா என்னடா பார்த்துட்ருக்க, எடுத்தாலியை எடுத்து விஜய் கழுத்தில் கட்டு அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் இங்கே பார்த்தோன்னா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம அறிவழகன்ங்கிற ஒரு ரோல் வந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன ஃபைட் பண்ணி ராமச்சந்திரனை காப்பாற்றுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அதே போல் இந்த இடத்துல நம்ம விஜய் தான் திட்டம் போட்டு பால் கொடுத்து கார்த்தி வந்து மயக்கினேங்கிற விஷயத்தை வந்து அறிவழகன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி நேராக வந்து நிரூபித்து எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழியே இல்லைங்க. என்ன தான் நடக்க போதோ தெரியல. வாங்க